ஹாய் ஹலோ இன்றைக்கி நின்று பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிறன்னே சொல்லலாம். அவங்க ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பிரபல்யமானவங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆமாங்க, மார்க்கண்டு மாலினி அவங்க தான் இப்போ இந்த வாரமாக கிசுகிசுக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. அவங்க ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டப்போ அது சரியான ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரீல்ஸ் போட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸை சேர்த்து கொஞ்சம் பிரபல்யமாகிற டைம் பார்த்து அவங்களோட கேரியரையே உடைக்கிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த வீக் ஃபுல்லாக அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்தி கதைக்கிறாங்க. அது ஆண்கள் ரெண்டு இல்லை, பெண்களும் தான். ஒரு பெண்ணையே ஒரு பெண் கேவலமாக அது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கதைக்கிறது வேறு, ஒரு சோஷியல் மீடியாவுக்கு கதைச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில் போடுறப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்கன்னு யோசிக்காமல் அவ்வளவு கேவலப்படுத்தி போடுறாங்க. ஆமாங்க, அது அவங்களோட பிரச்சனை நமக்கு தெரியும். அது நான் கதைக்க விரும்பல, உலகமே அறிஞ்சிருக்கு. அது அவங்களோட பர்சனலான அவங்களோட அவங்க லைஃப்பை ஏற்றுக்கொண்டவருடைய ஒய்ஃபுக்கு கேவலமாக கதைச்சிருக்காங்கன்றதே இப்போ மேட்டர். ஸோ அது உண்மையாகவும் இருக்கலாம். அது அவங்களோட ஒய்ஃபும் என்ன கதைச்சிருக்காங்க, அதுக்கு இவங்க எப்படி கதைச்சாங்களான்னே நமக்கு தெரியாது. உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு அவங்க 3 பேருக்கும் தான் தெரியும். நமக்கு உண்மையிலேயே தெரியாதுங்க. அவங்க சொல்ல போகிறதும் இல்லையாண்டா, இது அவங்களோட பர்சனல், அதுவும் ரொம்ப பர்சனலான லைஃப். ஸோ சொல்ல போகிறது இல்லை. அவங்க இவ்வளோ காலம் அவங்களோட ஹஸ்பண்டை பிரிஞ்சு 38 இயர்ஸ் ஓல்டில் பிரிஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா 4 இயர்ஸாக அவங்களோட 2 பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க. ஸோ அவங்கள வளர்த்து நல்லா தாங்க இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு வேலையில், சில பேர் சொல்லுவாங்க ஆயாவுக்கு எந்த கழுவுற வேலையை வச்சுக்கொண்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கண்டு. எல்லாமே வேலை தாங்க. வெளிநாடுன்னு வந்தால் நாங்கள் எதையுமே பார்க்கல, அது கிடைக்கிற வேலையை செய்யணும். அவங்க 2 பசங்களை வச்சுக்கொண்டு அவங்களுக்காக நைட் ஷிஃப்ட்னு சொல்லி நைட் ஷிஃப்ட்டுன்னா பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் அவங்க வேலை செய்து வந்து திரும்பி அவங்களோட பசங்களை ஸ்கூல் கொண்டு போய்விட்டு எல்லாமே காட்டுவாங்க, எல்லாமே ஓப்பனாக செய்வாங்க, எல்லாமே ஓப்பனாக கதைப்பாங்க. அவங்கள ரொம்ப தலையில் வச்சு கொண்டாடிட்டு இப்போ அவங்கள காலுக்கு போட்டு மிதிக்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படலாம். அதை நாம் வேறு விதமாக கதைச்சி கேவலப்படுத்துறது ரொம்ப கொடுமைங்க. அவரும் ஒரு ஆண், அவருக்கும் ஃபேமிலி இருக்குன்னு நினச்சா அவர் அப்படி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க தேவையில்லை. அவங்கள எதுவுமே ரொம்ப கேவலப்படுத்தி கதைக்காமல் அந்த ஆண் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தாமல் இவங்கள மட்டும் ரொம்ப கேவலப்படுத்தி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கொண்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு பெண்ணாக இருந்து. ஸோ அவங்கள எனக்கு தெரியாதுங்க, அவங்கள பார்த்ததும் இல்லை. அவங்க ஒரு இழுத்து பெண்மணி. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு அண்ணான்னு சொல்லி அவங்களையும் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்திருக்காங்க, அங்கே அவங்களோட அப்பாவை கொண்டு காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு, ஒரு சகோதரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தங்கச்சியாகவும் ஒரு நல்ல ஒரு பொண்ணாகவும் 2 பையங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவும் இருக்கிறவங்க, தன்னோட பையங்களை யார்கிட்டையும் போக விடாமல் அவங்க பார்த்து வராங்க. ஸோ அவங்களோட நல்லதுகளை நாம் நினச்சி அவங்கள தூக்கி வச்சுருந்த டைமை விட்டு இப்போ அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு வந்து அவங்க என்ன இப்படி ஆகும்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அவங்கள நான் சப்போர்ட் பண்ணல. அவங்கள பற்றி எனக்கு தெரியாததில் எனக்கு தெரியலை. பட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு நாம் போகிறது ரொம்ப தப்புன்னு தெரியுது. அது 3 பேருக்குள்ளது. ஸோ சப்போர்ட் பண்ணுற விதங்கள் இருக்குது, அதுக்காக இப்படி போய் சோஷியல் மீடியாவில் கேவலப்படுத்துகிறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது.